பிரம்மாண்டம் யார் என்றால் இவர்தாம் என்று ஊரே சொல்லும். கூலிக்காரன், உழைப்பறிந்து வாடை வழங்குவதில் நல்லவன். சென்னையின் வடக்கு சீமையிலே இவர் பிறந்தாலும் இவருடைய கிழக்கு சீமையை பார் போற்றும். தமிழ் திரைப்படத்துறையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை, நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்களை, பல தயாரிப்பாளர்களை வாடாமல் பாதுகாத்து வாழ வைக்கும் வாடிவாசல் கலைப்புலி எஸ். தானு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் நகமாலும் இயக்குனர், பெப்சியின் தலைவர், பாசத்துக்குரிய தம்பி செல்வமணி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் அனைத்து திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் சகோதர நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, விஜயகாந்த் ஈண்டெடுத்த செல்வன் பிரபாகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது என்றுமே பசுமையாகத்தான் என் கண்கள் பணிக்கும். ஒரு மனித நேயத்துக்கு ஒரு உத்தரவாதம் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள்தான். அவரோடு நான் பயணித்தது கூலிக்காரன், நல்லவன், தெருப்பாடகன் என்னும் புதுப்பாடகன். என்னை கதை, திரைக்கதை, வசனகர்த்தா, பாடலாசிரியர் ஆக்கினார் நல்லவனில். அடுத்து என்னுடைய ஈடுபாட்டை பார்த்து என்னையே இயக்கச் செய்து, என்னையே இசையமைக்கச் செய்து தெருப்பாடகனை தந்தவர். அப்படிப்பட்ட மனிதரை என் வாழ்நாளில் மறக்க முடியாது. கடையேழு வள்ளல்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம், பார்த்ததில்லை. நாம் கண்முன்னே வாழ்ந்தவர், வாழ்ந்து வள்ளலாக, 8வது வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர். 24 மணி நேரமும் ராஜாபாத தெருவில் அன்னமிட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படி அன்னமிட்ட கை அவரது. அவருடைய காலம் திரையுலகின் பொற்காலம். செல்வமணி அவர்களை நினைக்கும் பொழுது 2 படங்கள் தான் புலன் விசாரணையும் கேப்டன் பிரபாகரனும் ஒரு மைல்ஸ்டோன். வட இந்திய தயாரிப்பாளரெல்லாம் போட்டி போட்டு செல்வமணி அவர்களை படத்திற்காக, இயக்குனருக்காக அட்வான்ஸோடு வந்து காத்திருந்த காலம் அந்த காலம். அந்த கற்காலம் பொற்காலமாக மாறியது. அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன், ஆம், நான் தந்த அடைமொழி புரட்சி கலைஞர் கேப்டன் பிரபாகரன். இந்த புரட்சி கலைஞர் என்றது புரட்சி நடிகருடைய எம்ஜிஆருடைய புரட்சியையும் கலைஞருடைய பெயரையும் சேர்த்து தான் புரட்சி கலைஞர் என்று நான் கூலிக்காரனில் அழைத்தேன். மாபெரும் மிகப்பெரிய வசூலுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர் விளங்கினார். திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னணியில் வந்து நின்று அவர் பணியாற்றிய விதம் காலத்தால் மறக்க முடியாதது. நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய கடனை அடைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமைந்தார். அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னிடம் சொன்னது கலைஞர் தலைமையில் நடத்த வேண்டும் என்றார். உடனே கலைஞரிடம் அழைத்து சென்று என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு. 4 தேதி கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட. நீ என்ன தேதி சொல்லு, நான் வரேன் அப்படின்னாரு. அந்த தேதி தான் நடந்தது. அப்படிப்பட்ட திருமண வைபவம் மதுரையில் அந்த மாதிரி ஒரு முத்தையா மன்றத்தில் அந்த மாதிரி எந்த காலத்திலும் நடக்காது, நடக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தில் அவருடைய திருமணம் நடந்தது. அதை நினைக்கும் பொழுது எங்கள் கண்கள் பனிக்கிறது, நெஞ்சம் நெகிழ்கிறது. அவருடைய செல்வங்கள் அரசியலிலும் சரி, சினிமாவிலும் சரி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு தெரிவித்து அமைகிறேன். இந்த ஆட்டமா பாட்டமா பாடு மட்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி எடுத்திருந்தார். அதான் கேட்டேன், எவ்வளோ டான்ஸஸ்ப்பா அப்படின்னு. 60 டான்ஸர் 600 டான்ஸர் மாதிரி எடுத்திருக்கிறார். எப்படி
நைட்டில் அந்த லைட்ஸோடு அவங்க புறப்பட்டு வர்றது, காவல்துறை அதிகாரிகளோட ஒரு ட்ரெய்லர், ஒரு பாட்டு போட்டால் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிற ஒரே ஒரு சூழலில் உருவாக்கிய ஒரு கலைச்சிற்பி தான் தம்பி செல்வமணி அவர்கள். வாழிய வாழிய வாழி என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி விஜயகாந்துக்கு ஒரு லியாகத் ஊருக்கு ஊர் போய் அவரை பற்றி பறைசாற்றி கூட்டம் போட்டு அவர் புகழைச் சேர்த்தாரோ, அதுபோல் திரையுலகில் செல்வமணியினுடைய படம் அவருக்கு ஒரு கொடையாக விளங்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.